بسم الله الرحمن الرحيم. நபியின் பெற்றோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இணை வைப்பாளர்களாகத்தான் மரணித்தார்கள் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன ஆசையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் நரகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம என்ன ஆசையா படுறோம்? உண்மையிலே அவங்க சொர்க்கவாதினா நாம தான் ரொம்ப விரும்புவோம், அதுதான் நமக்கு விருப்பம். ஆனா உண்மை நிலை அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்னுடைய பெற்றோர்கள் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது குற்றமா போயிரும். ரசூல்லா ஒரு ஆள் நரகவாசின்னு சொன்னா நாம நரகவாசின்னு தான் சொல்லணும். ரசூல்லா ஒரு ஆள் சொர்க்கவாசின்னு சொன்னா நாமளும் சொர்க்கவாசின்னு தான் சொல்லணும். இதுக்கு மாற்றமா ரசூல்லா மேல எனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஹதீஸ் இருக்கு, முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே ஐ நபி, என்னுடைய தந்தை எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபின்னார், நரகத்தில் இருப்பார் அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபி கவலையோட போறார். அந்த சஹாபியை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், ஓன் தந்தை மட்டும் நரகத்துக்கு போக மாட்டாரு, என்னுடைய தந்தையும் தான் நரகத்துக்கு போவார் அப்படின்னு இருக்கு. இப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த குரூப் என்ன செய்யுது? இந்த குரூப் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா வந்து நரகவாசி கிடையாது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அபி என்னுடைய தந்தை என்பதுக்கு இந்த இடத்துல தந்தைன்னு அர்த்தம் வைக்க கூடாது. அங்க நோக்கம் யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வாப்பா அபூ தாலிபு, அபூ தாலிபை தான் அபுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிறிய தந்தையை தந்தை என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க, 2:133. அதுல என்ன சொல்லப்படுது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க, எனக்கு பின்னாடி நீங்க எதை வணங்குவீங்கன்னு. அப்ப அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, உங்களுடைய கடவுளும் உங்களுடைய முன்னோர்களுடைய கடவுளான உங்களுடைய தந்தையருடைய கடவுளான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோருடைய கடவுளாகிய அல்லாஹ்வை வணங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்போ ஆபா தந்தையர்கள் என்று சொல்லப்படுது. யார தந்தையர்கள் சொல்லப்படுது? யாக்கூப் நபியுடைய செச்சாவான இஸ்மாயில். யாக்கூப் நபிக்கு இஸ்மாயில் என்ன வேணும்? செச்சா வேணும். யாக்கூப் நபிக்கு இஸ்ஹாக் தந்தை, இஸ்ஹாக்குடைய சகோதரன் இஸ்மாயில். அப்படின்னா யாக்கூப் நபிக்கு இஸ்மாயில் நபி என்ன வேணும்? செச்சா வேணும். அப்ப சிறிய தந்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? ஆபாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதனால இந்த ஹதீஸ்ல என்னது? அபுங்கிற வார்த்தை அபூ தாலிப் தான் குறிக்கும் அப்படின்னு வாதிடுகிறார்கள். இது எந்த விதத்துல நியாயம்? நியாயம் கிடையாது. ஏன்னு சொன்னா இங்க ஆபான்னு வருதா இல்லையா? ஆபானா தந்தையர்கள் அர்த்தம். இந்த தந்தையர்கள் என்ற வார்த்தையிலிருந்து உங்களுக்கு தெரிகிறது தந்தையர்கள் சொன்னா இது ஒரு ஆள் கிடையாது, பல பேர் சொல்றாங்க. பல பேர் தந்தையரா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு ஆளுக்கு ஒருவர் தான் தந்தையரா இருக்க முடியும், தந்தையா இருக்க முடியும். அப்ப பல தந்தையர்கள் சொல்லப்படுது. அப்ப இது வந்து வேறொரு கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்தெடுத்த தந்தை கிடையாது, சிறிய தந்தை, முன்னோர்கள் என்ற கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. இந்த வார்த்தையே பெத்தெடுத்த தந்தை என்று இந்த இடத்தில் அர்த்தம் வைக்க முடியாது. ஏனென்றால் தந்தையர்கள் என்று பன்மையாக வந்திருக்கிறது. அதனால பெத்தெடுத்த தந்தை என்று வைக்க முடியாது. இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது இங்க வந்து நேரடி தந்தை கிடையாது அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஆனா ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டதே அபி, அந்த வார்த்தை அப்படியா? அபிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நேரடி தந்தைன்னு தான் அர்த்தம். நேரடி தந்தை வைக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை இவங்க காட்டினாங்க? அப்படி வைக்கணுமா இல்லையா? ஒரு வார்த்தை வந்து நேரடி தந்தையும் குறிக்கும், சிறிய தந்தை, பெரிய தந்தை இவங்களையும் குறிக்கும் சொன்னா இவங்க எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணணும்? இந்த இடத்தில் நேரடி தந்தை பொருந்தாது, ஏனென்ற இந்த காரணத்தினால பொருந்தாது, இந்த இடத்தில் சிறிய தந்தை தான் பொருந்தும், அப்படிதான் இவங்க சொல்லணும். முதல் அர்த்தம் நேரடி அர்த்தத்தை மறுக்கணும். ஆனா மறுத்தாங்களா? இப்படியே அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அபி நேரடி அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல இருக்குங்கிறத அவங்களால மறுக்க இயலல. அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா அபிங்கிற வார்த்தைக்கு நேரடி தந்தை என்றுதான் அர்த்தம். புரிந்ததா? ஏன்னா ஹதீஸ்கள்ல வருது, பாக்குறோம், அகமதுல வருது. ஒரு சஹாபி வந்து இதே மாதிரி கேட்கிறார், அல்லாஹ் இந்த மாதிரி நான் என்னுடைய
தந்தை எங்க இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நரகத்தில் இருப்பாருங்கிறாங்க. இப்ப உங்க தந்தைன்னு கேட்கும்போது என் தந்தை நரகத்துல தான் இருப்பாரு. காஃபிருடைய கபரை கடந்து போனா அவருக்கு சுப செய்தி சொல்லு, நரகத்தை கொண்டு சுப செய்தி சொல்லு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. அப்ப தன்னுடைய தந்தையை பத்தி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அபுக்கு சிறிய தந்தைன்னு வைக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு அடிப்படை இல்லாம ஒரு பேசிக் இல்லாம எந்த கண்ட இடத்துல நமக்கு இஷ்டப்பட்ட இடங்கள்ல அபுக்கு சிறிய தந்தைன்னு வச்சா என்ன ஆகுறது? குர்ஆன்ல வருது 12வது அத்தியாயம் 93வது வசனம். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த சட்டையை கொண்டு போய் அலா வஜ்ஹி அபி, என்னுடைய தந்தையுடைய முகத்துல போடுங்கிறாங்க. அப்ப தந்தைன்னு சொன்னா யூசுப் நபிக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? தந்தை. அபின்னு தானே இருக்கு. இந்த அபி எப்படி நீ விளங்குவ? தந்தன் தான் அர்த்தம், அப்படிதானே விளங்குவோம். இங்க மாத்தி அர்த்தம் வச்சிருமா? என்னுடைய சிறிய தந்தை தான் யாக்கூபு, அவர் மூஞ்சில தூக்கி சட்டையை போடுங்க அப்படி அர்த்தம் வைக்கிறதா? இங்க அபுன்னு வர இடங்கள் எல்லாம் சிறிய தந்தை அர்த்தம் வச்சிருவோமா? இன்னும் இஸ்மாயில் சொல்றாங்க, யா அபத்தி, என்னுடைய தந்தை இஃபால் மாத் உமர், நீங்க ஏவப்பட்டதை செய்யுங்கிறாங்க. அப்ப இங்க சிறிய தந்தைன்னு வச்சிருவோமா? இஸ்மாயில் நபியுடைய தந்தை இப்ராஹிம் கிடையாது. இஸ்மாயில் நபியுடைய சிறிய தந்தை தான் இப்ராஹிம் நபி. ஏன்னா அபுங்கிற வார்த்தைக்கு சிறிய தந்தைன்னு அர்த்தம் இருக்கு. இப்படி ஒரு பேசிக் இல்லாம போன என்ன ஆகுறது? அப்போ ரசூலுல்லாஹி அவங்களுக்கு மகள் ஃபாத்திமா கிடையாது, ஏன்னா பின்த்துக்கு பேத்தின்னு அர்த்தம் இருக்கு. இந்த மாய நம்ம இஷ்டத்துக்கு அர்த்தம் வச்சா யாருடைய மகன் சொல்ல முடியும்? முடியாது. நேரடி பொருளை வைக்கணும். அதை வைக்க இயலாது என்பதற்கு தக்க காரண காரியங்கள் இருந்தால் என்ன செய்யலாம்? நம்ம அந்த இடத்துல தந்தைன்னு வைக்காம வேற பொருளை வைக்கலாம். வேற ஒரு அர்த்தத்தை வைக்காம இதுக்கு இப்படி அர்த்தம் இருக்குன்னு சொன்னா நேரடி அர்த்தம் இருக்கே, நேரடி அர்த்தத்தை ஏன் உள்ள நீ அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. இப்ப தாய் ரசூலுல்லாஹ்வுடைய தாயும் நரகவாதி தான், அவங்களும் காஃபிர் தான் என்பதை நாம சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாய்க்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட நான் அனுமதி கேட்டேன். ஆனா ஃபலம் யஅதன் லி, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை. வஸ்தஅதன்துஹு அன் அஸூர கப்ரஹா, அவருடைய கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன். ஃபஅதின லி, எனக்கு அனுமதி கொடுத்தான். இந்த ஹதீஸ் இருக்கு. இதை நம்ம சொல்றோம். ரசூலுல்லாஹ் பாத்தீங்களா, பாவ மன்னிக்க அனுமதி கேட்டாங்க, ஆனா அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அப்ப ரசூலுல்லாஹ் யாருக்கு அனுமதி கிடையாது பாவ மன்னிப்பு தேட? இணை வைப்பாளர்களுக்கு, காஃபிர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது, அல்லாஹ் தடை போட்டிருக்கான். அப்ப உம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்க ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? தடை போடுறான். அப்ப இதுல இருந்து விளங்குது அவங்க என்னது? காஃபிர்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு துவா செய்ய முடியல அப்படிங்கறது நம்ம என்ன செய்யறோம்? சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இது அவர் என்ன செய்ய மறுக்கிறார், ஹதீஸ திரிக்கிறார், மறுத்து சொல்றார். எப்படி சொல்றாரு? அதாவது ஏன் ரசூலுல்லாஹி அவங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா, அவங்களுடைய தாயார் சொர்க்கவாதியா இருந்தாங்க. சொர்க்கவாசிக்கு எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்? அவங்க சொர்க்கவாசி தானே. ஒரு சொர்க்கவாசியா இருக்கக்கூடியவங்க எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளக்கம் சரியாங்க? ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டவங்க தான். நீங்க சொல்லப்படி ரசூலுல்லாஹி அவங்களுடைய உம்மா எப்படி சொர்க்கவாதி, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி தானே. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா? மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை தனக்காக வேண்டி இஸ்திக்பார் செஞ்சாங்களா இல்லையா? பாவ மன்னிப்பு செஞ்சாங்க. அல்லாஹ் தடை போட்டானா? அதை எப்படி செய்யலாம்? நீ சொர்க்கவாசியில நீ பாவ மன்னிப்பு மன்னிக்கப்பட்டால, நீ எப்படி திரும்ப உனக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாம்? ஆனா உனக்கு தடை அப்படி எல்லாம் சொன்னானா? கிடையாது. எதுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்போம்? உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய தாய் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? தடுக்க மாட்டான். பாவ மன்னிப்பு கேளுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா கேட்க உங்களுடைய அந்தஸ்து கூடத்தான் செய்யும். அனுமதி கேட்கிறாங்க. எதுக்கு அனுமதி கேட்கிறாங்க? அனுமதி எதுக்குங்க கேட்போம்? ஒரு தடையான காரியத்துக்கு என்ன செய்வோம்? அனுமதி கேட்போம். தாய்க்கு வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் தடுத்திருக்கான். இணை வைப்பாளர்கள் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது. சரி, நம்முடைய தாய்ங்கிற அடிப்படையில் அல்லாஹ் அனுமதி கொடுக்கறானா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் கூடாது, ஃபலம் யஅதன்லி, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் இப்படி எப்படி சொல்லுவான்? ஒரு நல்லடியாருக்கு பாவ மன்னிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா? கெட்டடியாரா இருந்தா அல்லாஹ் அப்படி சொல்லுவான். அப்ப அனுமதி தரல என்பதிலிருந்தே விளங்குது இது தடை செய்யப்பட்ட விஷயம். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்பது தடை செய்யப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹி அவங்க அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அவன் அனுமதி கூட என்ன விளங்குது? அவர்கள் காஃபிராகத்தான் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இன்னும் தெளிவாகவே வருகிறது. எந்த அளவுக்கு தெளிவாக வருது? அஹமதுல வருது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அனுமதி கேட்டு அல்லாஹ்ட்ட அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கல. ஃபதமாத் ஐனாய, என்னுடைய கண் நீரை பொழிந்தது, நான் அழுகிறேன். ஏன் அழுதேன் தெரியுமா? ரஹ்மத்தன் லஹா மினன் நார், என்னுடைய தாய்க்கு நரகம் கிடைக்குமோ என்று, நரகம் கிடைக்கிறதே என்று பயந்து, அந்த ரஹ்மத்தன் லஹா அவள் மேல் உள்ள இரக்கத்தினால் நான் அழுகிறேன். நரகத்துக்கு போயிட்டாலே மினன் நார்னு வாசம் இருக்கு, நரகத்துக்கு போயிட்டாலே என்று இறக்கப்பட்டு நான் அழுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அழுத காரணம் புரியுதா? எதுக்கு அழுகணும்? எந்த அளவுக்கு அழுக? அடுத்தவங்களே அழ வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க கூடியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப தெளிவா இருக்கு ஹதீஸ், மினன் நாருன்னு நரகத்தை நினைச்சு என்னுடைய தாய்க்கு இறக்கப்பட்டு நான் அழுகிறேன்னு ஹதீஸ் இருக்கு. அகமதுல 21,925 ஹதீஸ். அது இந்த மாதிரி இருக்குது. அப்ப இந்த மாதிரி தெளிவா இருக்கு. இன்னும் அவங்க என்ன ஒரு வாதத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னா, காஃபிருடைய கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடாதுல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு உம்மாவுடைய கபரை ஜியாரத் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான், காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுடைய கபருக்கு ரசூலுல்லாஹ் ஜியாரத் செஞ்சாங்க. அப்போ அந்த கபருக்கு ஜியாரத் செஞ்சது விளங்குது, ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் காஃபிர் கிடையாது, அதனால ஜியாரத் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் நீங்க இந்த சட்டத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? காஃபிருடைய கபருக்கு போகக்கூடாதுங்கிற சட்டத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றாங்க. என்ன வசனம்? வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும், இறந்து விட்ட அந்த காஃபிரா இருந்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீ தொலை வைக்காத. வலா தக்கும் அலா கபரிஹி, அவங்களுடைய கபர்ல நீ நிக்காத அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப கபூர்ல நிக்காத நல்லா சொல்றான்ல, அதனால கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடாது இந்த வசனம் சொல்லுது, காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாது என்று இவங்க சொல்றாங்க. இந்த வசனம் அதையா சொல்லுது? வலா தக்கும் அலா கபரிஹின்னு சொன்னா ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா? அவருடைய கபரில் முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ரெண்டு கடமைகளை சொன்னாங்க. இறந்துட்டா ஒண்ணு அவருக்காண்டி ஜனாஸா தொழுகிறது, இன்னொன்னு அவர் அடக்க செய்யற அளவுக்கு நிக்கிறது, அவர் அடக்க செய்யப்படுற வரை நிக்கிறது. இந்த ரெண்டையும் செஞ்சா ரெண்டு கீராத்துன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க. அந்த ரெண்டு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். ஒண்ணு தொழுகிறது, இன்னொன்னு அவர் அடக்கம் செய்யறவரை அங்க நிக்கிறது, அடக்கம் செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறது. இதுதான் கபூர்ல நிக்கிறது. ஜியாரத் செய்யறது இங்க சொல்லப்படவே இல்லை. ஏன்னா இந்த வசனம் இறங்குறதுக்கு சபபு நுசூலா ஒரு ஹதீஸ் வருது, அகமதில் இடம்பெறுகிறது, 91வது ஹதீஸ். அதுல உபய் இப்னு சலூல் என்ற முனாஃபிக் அவர் இறக்கிறார். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அவருக்காக வேண்டி தொலை வைக்கிறாங்க. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். என்ன கண்டிக்கிறான்? வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும். அதுல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவனுக்கு தொலை வைத்து விட்டு சும்ம ஸல்லா அலைஹி, அவருக்கு தொலை வைத்து விட்டு வ மஷாமாஹு, உபய் இப்னு சலூலுடன் சென்றார்கள். ஃபகாம அலா கபரி ஹத்தா ஃபுரிக மின்ஹு, உபய்யுடைய கபூருக்கு முன்னால் நின்றார்கள். எது வரைக்கும்? அந்த கபூர் மூடப்படுகின்ற வரை, அந்த கபூரை புதைக்கின்ற வேலை நிறைவடைகின்ற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அங்கேயே காத்து நின்றார்கள். காமன் வருது, கபூர்ல நின்றார்கள் வருது. அப்ப ஹதீஸ்ல கபூர்ல நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? வெயிட் பண்றது. ஒரு முஸ்லிமுக்கு அடக்கம் செய்யறதுக்கு நம்ம எப்படி வெயிட் பண்ணுவோம்? ஒரு முஸ்லிம் அடக்கம் செய்யக்கூடிய வேலைப்பாடுகளை செய்வோம்ல, அந்த மாதிரியான வேலைப்பாடுகளை செய்யக்கூடாது என்றுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றானே தவிர அவங்களுடைய கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னா அதை சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்னு மாஜா அவங்க இருக்காங்கல்ல, இப்னு மாஜா இமாம், அவங்க என்ன பண்றாங்கன்னா கபூருடைய காஃபிருடைய கபருக்கு ஜியாரத் செய்யலாம் என்று தலைப்பு போட்டு அதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரமா கொண்டு வர்றாங்க? இந்த இஸ்தாதன்து, இந்த ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய அனுமதி கேட்டேன், தாய்க்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, அவருடைய கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன், அல்லாஹ் கொடுத்தான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாய் காஃபிராக இருந்தும் போது கூட அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்ல, அதனால காஃபிருடைய கபருக்கு போகலாம் என்று இப்னு மாஜா உட்பட பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை வச்சுதான் சட்டம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் மட்டுமா இருக்கிறது? இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யலாம் என்பதற்கு. இப்னு மாஜாவில் வருகிறது 1562வது செய்தி. அதுல ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே, நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி, என்னுடைய தந்தை எங்கே இருப்பார்? நரகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓன் தந்தை ஏன் தந்தையும் நரகத்தில் தான் இருப்பாரு. சொல்லிட்டு சொல்றாங்க, ஹைசுமா மரர்த்தபி கபரி முஷ்ரிகின், முஷ்ரிக்கான இணை வைப்பானுடைய கபரை நீ கடந்து சென்றால்
ஃபபஷ்ஷிருஹு பின்னார், அவனுக்கு நரகத்தை கொண்டு சுப செய்தி சொல்லு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் முஷ்ரிக்கானுடைய கபரை கடந்து போன விளங்குதா இல்லையா? ஆனா எப்படி போகணும்? அவங்க துவா செய்யக்கூடாது, அவங்களுக்கு நரகத்தை கொண்டு சுப செய்தி சொல்லணும். இதுதான் வித்தியாசம். முஸ்லிமுடைய கபருக்கு துவா செய்யணும், இவங்களுக்கு துவா செய்யக்கூடாது. ஆனா போகலாம், ரசூலுல்லாஹி தடை போடல. இப்படி தெளிவாக ஹதீஸ்கள்ல இருக்கு. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இன்னும் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட காரணம் என்ன? ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத, கபருக்கு போனா என்ன வருவது? அது உங்களுக்கு மௌத்தை ஞாபகமூட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பொதுவான காரணம். காஃபிருடைய கபருக்கு போனா மௌத் வருமா வராதா? மௌத் ஞாபகம் வருமா வராதா? வரும். முஸ்லிமுடைய கபருக்கு போனாலும் மௌத் ஞாபகம் வரத்தான் செய்யும். அப்ப இருவருடைய கபருக்கு போனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நோக்கம் நிறைவேறும். அதனால ரசூலுல்லாஹ் பிரிக்கல, காஃபிருடைய கபரு முஸ்லிமுடைய கபரு பிரிக்கல. ஜியாரத்தை பொதுவா ஃபஸூருல் குபூர, கபர மன்னனைகளை செய்யுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர முஸ்லிமுடைய கபரை செய்யுங்கன்னு சொன்னாங்களா? செய்யல. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னு சொன்னா, காஃபிருடைய கபருக்கும் போகலாம், முஸ்லிமுடைய கபருக்கும் போகலாம் தான். அதனால இதை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. தெளிவாகவே அவங்களுக்கு நரகம் என்று அகமதில் இடம்பெற்ற செய்தியில் உள்ளது. அதனால மறுக்க இயலாது. இவங்க இப்னு ஹஜர் எதுக்கு எடுத்தாலும் தூக்குவாங்க. இந்த இப்னு தைமியாவுடைய கருத்து தப்புங்கிறதுக்கு இப்னு ஹஜருடைய கூற்றை கொண்டு பாருங்க, இப்னு ஹஜர் சொல்றாரு இப்னு தைமியாவுடைய கருத்துக்கள்ல மோசமான இது கருத்துன்னு சொல்லி. அந்த இப்னு ஹஜர் என்ன சொன்னாரு? வலா தக்கும் அலா கபரி, இதுக்கு அர்த்தம் காஃபிருடைய கபருக்கு ஜியாரத் செய்யக்கூடாதுங்கிறதா? அவர் சொல்றாரு, இப்னு ஹஜர் என்ன சொல்றாரு? சாஹிபுல் ஹாவி, ஹாவிங்கிற புத்தகத்தை சொல்றாரா காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாது. அதுக்கு ஆதாரமா என்ன வைக்கிறாரு? இந்த வசனத்தை தான் ஆதாரமா வைக்கிறாரு. அப்ப இப்னு ஹஜர் சொல்றாரு வஹுவ கலத்துன், இது தப்பு. இவங்க தப்பா என்ன செய்யறாங்க? குர்ஆன் வசனத்தை தப்பா விளங்கி காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடாதுங்கிறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபீல் இஸ்தித்லாலி பிஹி நதருன், இந்த வசனத்தை வச்சு காஃபிருடைய கபருக்கு போக கூடாது என்று சொல்வதில் ஆட்சேபனை இருக்கிறது, இது சரியில்லை அப்படின்னு இவங்க போற்றக்கூடிய இப்னு ஹஜரே சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஏத்துக்கிற மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அங்கங்க தேவை சொன்னா இப்னு ஹஜர் தூக்குறது, தேவையில்லைன்னு சொன்னா இப்னு ஹஜர் விரட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்துல் முத்தலிப் முஸ்லிம் அப்படிங்கிறாங்க பாருங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? அப்துல் முத்தலிப்ங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஹைபர் போர்க்களத்துல சொன்னாங்கல்ல, அனன் நபி, நான் தான் நபி, லா கதீப், பொய் கிடையாது, அன இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பேரன் நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்துல் முத்தலிப் முஸ்லிமா இருக்க போய்தான் அவரோட தன்னுடைய பேரை சேர்த்து சொல்றாங்க. அப்துல் முத்தலிப் காஃபிரா இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காஃபிருடைய பேரை சொல்லி அவனுடைய பேரை நான் என்று சொல்வாங்களா? சொல்ல மாட்டாங்க. இது அவங்களுடைய வாதம். இது தவறான வாதம். ஏன்? ஹதீஸ்கள்ல தெளிவா வருது. எப்படி வருது? புகாரில 3884 ஹதீஸ்ல வருது. அபூ தாலிப் நரகவாசி ஒத்துக்கிறாங்க, அப்படிதானே? அபூ தாலிப் மரண வேளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் போது அபூ ஜஹல் சொல்றாரு, என்ன சொல்ற அபூ ஜஹல்? தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ வெறுக்கிற, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை வெறுத்துட்டு ரசூல் முகமதுடைய மார்க்கத்தை நீ ஏத்துக்கிற போற அப்படின்னு அபூ ஜஹல் சொல்றான். கடைசில அபூ தாலிப் எப்படி மௌத்தா போறாரு? அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் முகமதுடைய மார்க்கத்தை ஏற்கல, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி மௌத்தா போறாரு. இது புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அபூ தாலிப் நரகவாசின்னு ஒத்துக்கிறாங்க.
அபூ தாலிப் நரகவாசினா ஏன் நரகவாசி? அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுனால நரகவாசி. அப்ப அப்துல் முத்தலிப் வந்து சொர்க்கவாசியா? அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அபூ தாலிப் நரகவாசினா அப்துல் முத்தலிப் சொர்க்கவாசியா? அப்படி தெளிவா இருக்கு. அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம் வழிகட்ட மார்க்கம் சொல்லி, அவர் வழிகட்ட கொள்கையெல்லாம் இருந்தாலும் சொல்லி புகார்ல இருக்கு. சரி, ஒரு ஆளுடைய பேரோட சேர்த்து சொன்னனால அவர் முஸ்லீம் வழங்குவீங்களா? நீங்க அபூ தாலிப முஸ்லீம் தானே சொல்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க ஹைபர் போர்க்களத்துல? யா அலி இப்னு அபி தாலிப், யா அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் கேட்டாங்க. அபூ தாலிபுடைய மகன் அலி எங்க அப்படின்னு கேட்டாங்க. அபூ தாலிப் காஃபிர் தானே ஒத்துக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிரோட சேர்த்து அலி ஒப்பிட்டாங்களா இல்லையா? காஃபிரோட சேர்த்து அபூ தாலிபுடைய மகன் காஃபிரே என்று கூப்பிட்டார்களா இல்லையா? இதனால அபூ தாலிப் முஸ்லிம் சொல்லுவீங்களா? இது ஒரு வாதமா? இது இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாம தெளிவா இருக்கு. அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டனால அபூ தாலிப் காஃபிரா போனாருன்னு. அப்ப அப்துல் முத்தலிப் எப்படி முஸ்லிம் சொல்லுவனி? ஹதீஸ மறுக்கிறாங்க. ஹதீஸ் என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க. பிரியம் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் பிரியம். நம்மள அவனை நினைச்சுக்கிட்டு செய்யறது பிரியம் கிடையாது. இதுக்கு அவங்க லைஃபான ஹதீஸ் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றோர் வந்து சொர்க்கவாதிகள் என்பதற்கு சில லைஃபான ஹதீஸ்கள், அதை பத்தி அறிஞர்கள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் ஈமான் கொண்டவர்கள், அவங்க வந்து சொர்க்கம் பெற்றார்கள் என்று வரக்கூடிய அதிகமான ஹதீஸ்கள் மௌலூன் மக்தூபுன், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், பொய்யான ஹதீஸ். அது எது மாலுஹு லைஃபுன் ஜித்தன், அதுல சிலது கடுமையான பலகீனமாக இருக்கிறது. முஃப்தரன், இட்டு கட்டப்பட்டதாக இருக்கிறது. லா யஸிஹு பிஹாலின், எந்த நிலை சரியில்லை. அப்ப அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள், பலகீனமான ஹதீஸ்கள். அந்த ஹதீஸ்களை காட்டுறாங்க. என்ன காட்டுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மினல் அஸ்லாபில் ஹஸனா இலல் அர்ஹாமி தாஹிரா, அல்லாஹ் தூய்மையான கருவறைகளில் இருந்து, தூய்மையான அழகான முதுகந்தண்டுகளில் இருந்து தூய்மையான கருவறை வரை அல்லாஹ் என்னை போற்றிக் கொண்டே இருந்தான். நான் வந்தது என்னது? தூய்மையான கற்பப்பை வழியாக நான் வந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதா ஒரு செய்தி சொல்றாங்க. அப்ப தூய்மையான கருவறைனா காஃபிருடைய கருவறை தூய்மையான கருவறையா? தூய்மையான வம்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அப்ப அது முஸ்லீமுடைய வம்சமா தானே இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல இந்த ஹதீஸ் வந்து பலகீனமான ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் கிடையாது. ஆனாலும் இது வந்து சரின்னு வச்சுக்கிட்டா கூட இதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் ஈமான்தாரி என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. ஏன்? கற்பப்பை சுத்தம், இதை பத்தி தான் பேசப்படுகிறது. இதை வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஆளை முஸ்லீம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதை தொடர்ந்தே நபிகள் நாயகம் சொல்றதா வருது, அந்த செய்தியிலே வருது. எப்படி வருது? லம் யல்தகி அபவாய பத்து அலா சிஃபாஹின், என்னுடைய பெற்றோர்கள் ஒருபோதும் விபச்சாரத்தில் சேர்ந்ததில்லை. அப்படின்னா என்ன? நான் எப்படி வந்தேன்? என்னுடைய பெற்றோர் விபச்சாரம் செஞ்சு அப்பம் தெரியாமையா நான் வந்தேன்? கிடையாது. இந்துக்கள்ல கூட இருப்பாங்க, பத்தினியா இருப்பாங்க தெரியுமா, ஒரு கணவனோட இருப்பாங்க, விபச்சாரம் செய்யாம இருப்பாங்க. அதனால அவங்கள முஸ்லீம் சொல்ல முடியாது. கற்பு செய்து சுத்தமா இருக்காங்க, அவ்வளவுதான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதா அந்த இடத்துல வருது. என்னுடைய பெற்றோர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை, நான் விபச்சாரத்தின் மூலம் பிறந்த குழந்தை இல்லை, நான் பத்தினி பெண்கள் மூலம் வந்த குழந்தை. அப்ப கற்பப்பை சுத்தத்தை பத்தி தான் பேசப்படுதே தவிர ஈமான் சம்பந்தமா எங்க பேசப்படுது? அதை பத்தி இங்க பேசப்படவே இல்லை. ஆனால் இது உங்களுக்கு ஆதாரமும் இல்லை. அடுத்து ஒரு ஹதீஸ சொல்லுவாங்க, அந்த ஹதீஸ்ல இதே மாதிரி தான் வருது. ஃபான ஹைருக்கும் நஸபன் வ ஹைருக்கும் அபன், உங்களில் தந்தையிலே நான் சிறந்தவன், வம்சத்திலும் நான் சிறந்தவன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து. இப்ப இவங்க கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ரசூலுல்லாஹ் பெருமையா சொல்றாங்க, வம்சத்திலே சிறந்தவன், தந்தையிலும் சிறந்தவன். அப்ப தந்தை காஃபிரா இருந்தா அதை சிறப்பா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுலயும் இதுக்கு முன்னாடி உள்ள வாசகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டது ஈமான் சம்பந்தப்பட்டது அல்ல, கற்பு விபச்சாரம் செய்யாத குடும்பத்தின் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்ற கருத்து தான் சொல்லப்படுதே தவிர முஸ்லிமான குடும்பத்தில் வந்தார்கள் என்று இங்க சொல்லப்படவே இல்லை. ஏன்னா வருது ஹரஜத்து மின் நிக்காஹின், நான் எப்படி வந்தேன்? நிக்காக மூலம் வந்தேன், விபச்சாரத்தின் மூலம் வரவே இல்லை. வல மஹ்ருஜு மின் சிஃபாஹின், நான் விபச்சாரத்தின் மூலம் வரவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தான் இந்த இதை சொல்றாங்க. ஏன்னா மற்ற சஹாபாக்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது. எந்த சிறப்பு? அவங்களுடைய தந்தை பத்தினி, அவங்களுடைய வம்சாவளி வந்து கற்பை பேணக்கூடிய வம்சம் அப்படிங்கிற ப்ரூஃப் கிடையாது.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றதா வருது, இல்ல என்னுடைய குடும்பம் வந்து பத்தினியான குடும்பம், சுத்தமான குடும்பம் அப்படின்னு சொன்னதா பெருமை அடிச்சதா வருது. அப்ப இதை வச்சுட்டு எப்படி ஈமான்னு சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. இது பலகீனமான செய்தி கூட, லைஃபுன் ஜித்தன், ரொம்ப மோசமான பலகீனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை, ரசூல்லா வந்த அந்த வழிதோன்றல், அந்த கோத்திரம், இதெல்லாம் முஸ்லிம் சொன்னா குறைசிகள் எல்லா பேரும் முஸ்லிம்களா? சொல்லுங்க பாப்போம். குறைசி கோத்திரம் ரசூல்லா வந்தாங்க, குறைசிகள் எல்லாம் முஸ்லிம்களா? கனானா கோத்திரம் எல்லாம் முஸ்லிமா? பனு ஹாஷிம் கோத்திரம் எல்லாம் முஸ்லிமா? குறைசிகளை காஃபி எவ்வளவு காஃபி இருந்தாங்க? அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க குறைசி கோத்திரம் முஸ்லீம் சொல்லி ரசூலுல்லாஹ் வந்த கோத்திரம் முஸ்லீம் ஆக முடியுமா? அவங்களை காஃபியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் சரியான ஹதீஸ் இருக்கு. அப்போ நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் பலகீனமான செய்தி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லீம்ல வருது, அல்லாஹ் கனானாவை தேர்வு செய்தான், குறைஷை தேர்வு செய்தான், பனு ஹாஷிமை செய்தான், இந்த வழியாக வந்தேங்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி சுத்தம் சொன்னா, ஈமான்தாரிகள் சொன்னா, அப்ப பனு ஹாஷிம் எல்லாம் முஸ்லிம்கள் சொல்லுங்க, குறைசிகள் எல்லாம் முஸ்லிம்கள் சொல்லுங்க. அபூஜஹல் முஸ்லிமா போயிருவான், அவன் குறைசி தானே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவன் தானே, அவன் முஸ்லிமா போயிருவான். அப்ப அவனெல்லாம் நீ முஸ்லீம் சொல்லுவியா நீ? அப்ப இங்க அத கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்யாமல் பத்தினித்தனமான குடும்பத்தில் வந்தேன், இதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அதனால அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதுதான். இது நமக்கு ஆசை கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதை விட வரம்பு மீறி போகக்கூடாது. அதுக்காக வேண்டி நம்ம இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இனி அடுத்து ஒன்று சொல்வாங்க, உப்பு சப்பு இல்லாத ஒரு இதை வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தெரியுமா? இந்த வஹாபிகள், இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தவர்கள். ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த வஹாபிகளை எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரமா? புகார்ல வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்றாரு, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, ஷாம் நாட்டிலே யமன் நாட்டிலே இந்த அல்லாஹ் பரக்கத் செய்ய அல்லாஹ்ட்ட கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, இறைவா எங்களுடைய ஷாம் நாட்டிலையும் யமன் நாட்டிலையும் நீ பரக்கத்தை கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், ஃபீ நஜிதினா, எங்களுடைய நஜிதிலையும் சேர்த்து பரக்கத் செய்யும்படி அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு சஹாபி சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஹுனாக்க ஜலாசிலு, இல்ல நான் நஜ்துக்கு கேட்க முடியாது. ஏன்? அங்கதான் பூகம்பம் வருது, ஒரு ஃபித்தனு குழப்பங்கள் வருது, வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான் உதிக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இதை வச்சுக்கிட்டு நம்முடைய கொள்கையில, நம்முடைய கொள்கை தப்புங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சரியான குர்ஆன் வசனத்தை காட்ட முடியல, சரியான ஹதீஸை காட்ட முடியல. எதை கொண்டு நிப்பாட்டுறாங்க பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் ஷாமுக்கு துஆ பண்ணாங்க, யமனுக்கு துஆ பண்ணாங்க, நஜ்துக்கு துஆ பண்ணாங்களா? துஆ பண்ணல. என்ன சொன்னாங்க? அங்க ஃபித்னா வருண்டாங்க, ஷைத்தானுடைய கொம்பு வருண்டாங்க. அந்த நஜ்து என்ன நஜ்து தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி கவர்மெண்ட், ரியாது, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அங்கதான் இப்னு தய்மியா வந்தாரு, அங்கதான் முகமது பின் அப்துல் வஹாப் வந்தாரு என்று சொல்லி அவங்க தான் ஷைத்தான்கள் அப்படின்னு நிறுவ பாக்குறாங்க. இது உண்மையிலே இது இவங்களுக்கு எதிரான செய்தி. எப்படி எதிரான செய்தி? நஜ்துன்னு சொன்னா நபிகள் நாயகம் சொன்ன நஜ்து எதுன்னு பார்க்க வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நஜ்து எது? அதை நீங்க பார்க்கணும். தெளிவாவே ஹதீஸ்ல வந்திருக்கு. ஈராக்கிலும் ஒரு நஜ்து இருக்கிறது, ஈராக்கிலும் ஒரு நஜ்து இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? புகாரில பார்க்கிறோம், 3279வது செய்தி. அதுல யுஷீரு இலல் மஷ்ரிகி, மதீனாவுல இருந்து கொண்டு கிழக்கு பகுதியை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டி சொன்னாங்க, இன்னல் ஃபித்னத ஹாஹுனா, இன்னல் ஃபித்னத ஹாஹுனா மின் ஹைஸ் யத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு உதிக்கக்கூடிய இந்த மேற்கு பகுதியில் இருந்து தான் ஃபித்னாக்கள் வரும், இந்த மேற்கு பகுதியில் தான் ஃபித்னாக்கள் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்கல்ல, இன்னைக்குள்ள சவுதி கவர்மெண்ட் தான் அந்த நஜ்துன்னு சொல்லி, அது மதீனாவுக்கு மேற்கு பகுதியிலயா இருக்கு? அது மதீனாவுக்கு மேற்கு பகுதி கிடையாது. மதீனாவுக்கு மேற்கு பகுதியா என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஈராக் இருக்கு. மதீனாவுக்கு மேற்கு பகுதி ஈராக் தான் இருக்கு. அந்த ஈராக்ல ஒரு நஜ்து இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நஜ்து எந்த நஜ்து? ரசூலுல்லாஹ் மேற்கு நோக்கி சுத்தி காட்டுறாங்க அப்படின்னா என்ன? மேற்கு நோக்கி உள்ள நஜ்து. மேற்கு நோக்கி எந்த நஜ்து இருக்கு? சவுதியா இருக்கு மேற்கு நோக்கி. மேற்கு நோக்கி ஈராக் இருக்கிறது. ஹதீஸ்கள்ல தெளிவாகவும் ஈராக் என்ற வாசகமே வந்திருக்கு. நஜ்துன்னு வர வேண்டிய இடத்துல மற்ற சில ஹதீஸ்கள் எப்படி வருது?
ஈராக்னே வந்திருக்கு பார்க்கிறோம். அகமதுல 12553வது செய்தி. அதுல ஒரு சஹாபி கேட்கிற, யா நபி அல்லாஹி வ ஈராக்கினான்னு வருது, எங்களுடைய ஈராக்லையும் பரக்கத் செய்யும்படி அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஈராக்னு பேரே வந்துருச்சு, சரியான செய்தி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னபிஹா கருண ஷைத்தான், இல்லை ஈராக்கில் தான் ஷைத்தானுடைய கொம்பு வரும். தஹீஜுல் ஃபித்னு, ஈராக்கில் தான் ஃபித்னாக்கள் கிளம்பும். எதை சொல்லல, இன்னைக்கு உள்ள சவுதியை சொல்லல, ரியாத சொல்லல, ஈராக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணா. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. இன்னும் முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது, 5172வது செய்தி. அதுவும் ஈராக் வாசிகளைத்தான் இது குறிக்கிறதே தவிர சவுதியை குறிக்கவில்லை, ரியாத் மக்களை குறிக்கவில்லை என்பது தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எப்படி? இப்னு உமர் ஈராக் வாசிகளை பார்த்து சொல்றாரு. இப்னு உமர், யா அஹ்லல் ஈராக், ஈராக் வாசிகளே, மா சலக்கும் அனி சகீரத்தி வ அர்கபக்கும் லில் கபீரத்தி, நீங்க என்ன சின்ன சின்ன பாவத்தெல்லாம் பத்தி கேட்கறீங்க, பெரிய பாவத்தெல்லாம் பண்ணிட்டு சின்ன சின்ன பாவத்தை பத்தி கேட்கறீங்களே ஈராக் வாசிகளே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக்க பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லியிருக்காங்க? இன்னல் ஃபித்னத தஜிஉ மின் ஹாஹுனா, ஃபித்னா ஈராக்கில் இருந்துதான் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்குதான் வன்தும் எல்ரிபு பாலுக்கும் இக்தாபு பால், உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய பிடரியை வெட்டிக் கொள்வீர்கள். ரசூலுல்லாஹி எச்சரிச்சாங்க. அங்கதான் ஷைத்தானுடைய கொம்பு ஊதிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் இவங்க நமக்கு சொன்னாங்க பாருங்க, சவுதி கவர்மெண்ட்டுக்கும் சொல்லி, ரியாத் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லி. அத ரசூலுல்லாஹ் அதுக்கு சொல்லல, ஈராக்குக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்? ஈராக்ல நீங்க பார்க்கலாம், இந்த கலீல் அவனு கூட்டம், அப்துல்லா ஜமாலி கூட்டம், இதெல்லாம் எங்க உருவாச்சுங்கிறீங்க? ஈராக்ல இருந்தா உருவாச்சு. ஷியாக்களுடைய கூட்டம் எங்க உருவாச்சு? ஈராக்ல இருந்தா உருவாச்சு. அங்கதான் எல்லா ஃபித்னாவும். உஸ்மான கொண்டவங்க எங்க? ஈராக்ல உருவானாங்க. அலி, அது மாதிரி சிஃபின் போர்க்குளம் எங்க நடந்துச்சு? ஈராக்ல. அது மாதிரி ஜமல் யுத்தம் எங்க நடந்துச்சு? பலாயிரம் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களே, ஈராக்ல நடந்துச்சு. எல்லா அழிவுகளும் நாசக்கார கொள்கைகளும் ஈராக்கில் தான் உதித்து இருக்கிறது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எச்சரிச்சிருக்காங்க. கருணு ஷைத்தான்னா மனுஷன் அர்த்தமா? கொம்புனா ஒரு மனுஷன் அர்த்தமா? கிடையாது. கொம்புனா என்ன அர்த்தம்? மேற்கு பகுதிகளுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க ஷைத்தானுடைய கொம்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னஹா தத்லு பைன கருணை ஷைத்தான், இந்த சூரியன் ஷைத்தானுடைய 2 கொம்புக்கு மத்தியில் வருகிறது என்று புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கு. 2 கொம்புக்கு மத்தியில் வருதுன்னா அப்துல்லா இப்னு வஹாப், முகமது இப்னு அப்துல் வஹாப், இப்னு தைமியா, இந்த மாதிரி 2 மனுஷங்களுக்கு மத்தியில் என்ன அர்த்தமா? அதுக்கு என்ன அர்த்தம்? கொம்புனா அதிலே வருது, மஷ்ரிக்னு வருது, மேற்கு பகுதின்னு அர்த்தம். மேற்கு பகுதிக்கு ஷைத்தானுடைய 2 கம்புன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேற்கு பகுதின்னு சொல்றாங்க, அதோட சேர்த்து சொல்றாங்க சைத்தானுடைய கொம்புன்னு. அப்ப சைத்தானுடைய கொம்புனா என்ன, மனுஷனா? மேற்கு பகுதிக்கு சைத்தானுடைய கொம்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்ப ஈராக் வாசி இவங்களை தான் ரசூல் எச்சரிச்சிருக்காங்க. யார? இந்த தர்காவாதிகளை, சியாக்களை, இந்த அஹ்லு பைத் குடும்பம், அஹ்லு பைத்னு சொல்லி கொண்டு ஒரு ஆளை தனிப்பட்ட அடிப்படையில புகழ்றது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போறது. இந்த கூட்டல எங்க உருவாச்சு? ஈராக்ல இருந்து உருவாச்சு. அதான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? ஹுனாக்க ஜலாசில் ஒரு ஃபித்னு, அங்கேதான் பூகம்பங்களும் குழப்பங்களும் வருது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரியாதுல என்னைக்கு பூகம்பம் வந்துச்சு காட்ட முடியுமா? நீங்க அந்த வரலாற்று குறிப்புகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஈராக்ல தான் அதிகமான பூகம்பம், ஈராக்ல தான் அதிகமான குழப்பங்கள். இன்னைக்கு கூட பாருங்க, ஒருத்தர் அதிகமா ஒவ்வொரு நாளைக்கு செத்துக்கிட்டு இருக்கான். குண்டு வெடிப்பு எங்க குண்டு வெடிக்குது? சவுதியா குண்டு வெடிக்குது, ஈராக்ல குண்டு வெடிக்குது. ஒவ்வொரு நாளைக்கு 60-70 ஒரு உன்னலால் பிடரையை வெட்டிக்கிட்டு சாகுறது எங்க? சவுதியிலையா? அங்க ஒழுங்கான கவர்மெண்ட், அழகான கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஈராக்ல பாக்குறோம் நாடு சின்ன பின்னமாயி அமெரிக்கா வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு நாளைக்கு குண்டு வெடிச்சு பல பேர் செத்து ஃபித்னா கிளம்பிட்டு இருக்கு. கண் கூட பாக்குறோம். பூகம்புக்கு பூகம்பம், பல பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கு. சவுதி கவர்மெண்ட் இருந்தா அங்க பூகம்பம் ஏற்படணுமா இல்லையா? அங்க அருவா எடுத்து வெட்டிக்கணுமா இல்லையா? அங்கதான குழப்பங்கள் வரணும். குழப்பங்கள் மூலம் இங்கதான் வருது. அப்ப இதுவும் நமக்கு காட்டுது, இந்த பிதத்வாதிகள் உருவாகிய, அப்துல்லா ஜமாலி குரூப்புகள் உருவாகிய, இந்த ஹலீலோன் கூட்டம் உருவாகிய ஈராக் நாட்டை தான் கண்டிச்சு சொல்கிறது. அதனால இவர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்பதை இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒண்ணு சொல்லுவாங்க, அப்துல் காதர் ஜிலானி சிறு குழந்தையாக இருந்த போது பால் குடிச்சாரு. அதை நம்ம விமர்சனம் செஞ்சிருந்தோம். ஒரு பச்சை குழந்தைக்கு எப்படி ஷரியத்துடைய சட்டம் தெரியும்? பச்சை குழந்தைக்கு தெரியாதே, பெரிய பார்த்து தானே நம்ம முடிவெடுக்கணும். அப்துல் காதர் ஜிலானி குழந்தையா இருக்கும்போது பால் குடிச்சாரு, அதனால இன்னைக்கு வந்து பெருநாள், இதை வச்சா முடிவு செய்யறது அப்படி விமர்சனம் பண்ணிருந்தோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அது எப்படி? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா குழந்தையா இருக்கும்போது பேசலையா? பேசினார்ல. அது மாதிரி அப்துல் காதர் ஜிலானி குழந்தையா இருக்கும்போது பெரிய கண்டுபிடிச்சிருப்பாருங்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா குழந்தையா இருக்கும்போது பேசினாரு, அது அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நம்புறோம். அப்துல் காதர் ஜிலானி பால் குடிச்சாருன்னு அல்லாஹ் சொன்னானா? ரசூல் சொன்னாங்களா? நீங்க சொன்னா நாங்க நம்படுமா? ஆனா நம்ப முடியாது, போயிட்டு வாங்க. அடுத்து பாருங்க, சஹாபாக்களையும் இமாம்களையும் ஏசுகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம். நம்ம ஏசவே இல்லை, நம்ம தெளிவா சொன்னோம். சஹாபாக்களை மதிப்போம், இமாம்களை மதிப்போம், அவங்களை பின்பற்ற கூடாது அப்படிதான் நம்ம சொல்றோம். அம்ர் பின் அஸ்ஸல் வந்து கிரிமினல் சொன்னோமா? நம்முடைய பேச்சு வழக்குல அது இலங்கையில இருக்க இல்லைன்னு தெரியல, இங்க வந்து பயன்படுத்தப்படுது. எப்படி? ஒரு நல்ல மூளை உள்ள, நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கிரிமினல்னு சொல்லுவாங்க. எங்க மதசால கூட ஆசிரியர்கள் நல்ல ஒரு பாயிண்ட சொன்னா மாணவர்கள் சொல்லுவாங்க, நல்ல கிரிமினலா சிந்திக்கிறீங்களே ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குற்றவாளின்னு அர்த்தமாங்க? அகராதி அர்த்தத்தை பாக்குறது. சொன்ன நாங்க சொன்னோம், நாங்க அப்படி சஹாபாக்களை சொல்லணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீ என்ன சஹாபாக்களை திட்டவங்களா இருந்தா நாங்க தெளிவா டிக்ளேர் பண்ணுவோம், ஆமா சஹாபாக்களை குற்றவாளின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க சொல்றோம் எங்க உள்ளத்துல இருந்து அப்படி வரல, சஹாபாக்களை மதிக்கிறோம் சொல்லி. நீ என்ன எங்களை திட்டுங்கிற? உனக்கு என்ன அதிகாரம்? நாங்க சஹாபாக்களை மதிக்கிறோம், நீங்க சஹாபாக்களை மிதிக்கிற. கனவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை காண முடியுமா அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதுக்கு அவங்க ஒரு ஆதாரங்க, நம்ம சொல்றோம் கனவில் காண முடியாது, ஏன்னா அதுக்கு தக்க சான்று கிடையாது. ஆனா அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. என்ன ஆதாரம்? மன் ராணி ஃபில் மனாமி ஃபக்கத் ராணி ஃபில் இக்லதி, என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் திட்டமாக என்னையை கண்டார். ஏனென்றால் சைத்தான் என்னுடைய வடிவத்தில் வரமாட்டான். அப்ப ரசூலா என்ன செய்யறாங்க? ரசூல்லாவை கனவுல பார்த்தா ரசூல்லாவை பார்த்தோன்னு அர்த்தம். அப்ப கனவுல வர முடியும் ரசூலா சொல்றாங்கல்ல, ஏன் சைத்தான் என்ன செய்ய மாட்டான்? ரசூல்லா வடிவத்தில் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இது இவர்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன் ஆதாரம் கிடையாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கணும், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்வுடைய வடிவத்துல சைத்தான் வரமாட்டான், அது தெரிஞ்ச விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய வடிவத்துல வராம மற்ற நபர்களுடைய வடிவத்துல வரலாமா இல்லையா? ஏன் வடிவத்துல வரமா இல்லையா? அப்துல்லா ஜமாலி வடிவத்துல வரலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் வடிவத்துல வர முடியாது. அப்ப இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல ரசூலுல்லாஹ் தான் வந்திருக்காங்க, வந்தது ரசூலுல்லாஹ் தான் அப்படிங்க எப்படி தெரியுது? ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பார்த்திருந்தா சரி ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் இதுதான், சைத்தான் வரமாட்டான் நம்ம முடிவு செய்யலாம். நீ ரசூலுல்லாஹ்வே பார்க்கல, நீ அப்ப எவனுடைய வடிவத்திலேயே வந்து நான் தான் ரசூலுல்லாஹ் சொன்னா அப்ப சைத்தான் அப்படி சொல்லுவானா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்துல தான் சைத்தான் வரமாட்டான்.
மற்ற ஆளுடைய உருவத்துல வந்து நான் தான் ரசூல்லான்னு சொல்லுவான். ரசூல்லாவுடைய உருவத்துல வந்து தப்பான கொள்கை சொல்லிட்டு போக மாட்டான். அப்படிதான் இந்த ஹதீஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் யாருக்கு பொருந்தும்? ரசூல்லாவை நேரடியாக பார்த்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டா ரசூல்லாவை தான் பார்த்தாங்க. ஷைத்தான் வந்து தப்பான கொள்கை சொல்ல மாட்டான் என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னும் இது சம்பந்தமா இன்னொரு ஹதீஸ் தெளிவா வருது. மன்ராணி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி. யார் என்னை கனவில் காண்பாரோ அவர் என்னை விழிப்பிலும் காண்பார் அப்படின்னு வாசகம் வருது. இது நம்ம செய்ய முடியுமா? ரசூல்லாவை நீ கனவுல பாக்குற, விழிப்புல ரசூல்லாவை பார்க்க முடியுமா? முடியாது. ரசூலா இறந்து போயிட்டாங்க, எப்படி வருவாங்க? விழிப்புல பார்க்க முடியாது, நீ ஒத்துக்கிற நீ. அப்ப இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்படுது? ரசூல்லா காலத்துல உயிரோட இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரசூல்லா உயிரோட இருக்கும்போது ரசூல்லாவை பாக்குறாங்க கனவுல. அப்படி இருக்கும்போது நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பிரத்யேகமாக சொல்லப்பட்டதை எப்படி எல்லா பேருக்குரியதா எடுக்க முடியும்? நம்ம எப்படி பார்க்க முடியும்? அடுத்தவருடைய உருவத்துல வந்து நான் தான் ரசூல்லான்னு செய்தான் சொல்லுவானே. அதனால ரசூல்லாவை கனவில் பார்க்க முடியும் என்பதற்கு தான் ஆதாரம் கிடையாது. கலா தொழுகை உண்டுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எப்படி இருக்கு? ரசூலா சொல்றாங்க, மன் நஸிய ஸலாத்தன் அவ் நாம அன்ஹா ஃபகஃபரத்துஹா அல் யுஸல்லிஹா இதா தக்கரஹா. ஒருவர் மறந்து விட்டார், தொழுகையை மறந்து விட்டார் அல்லது தூங்கி விட்டார். இப்போது அவர் எப்போ தொழுகணும்? அவர் ஞாபகம் வரும்போது அதை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்கு. இப்ப ரசூல்லா வந்து தொழுகையை விட்டால் செய்வதற்கு 2 விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்னு, தூங்கிட்டீங்கன்னா நீங்க திரும்ப தொழுதுக்கலாம் ஞாபகம் வரும்போது. இன்னொன்னு, மறந்துட்டீங்க இப்ப நீங்க திரும்ப தொழுக. ரெண்டதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேணுக்குனே ஒருத்தன் தொழுகையை விட்டான், இவன் திரும்ப தொழுகணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பாங்க? நீங்க தொழுகையை விட்டு விட்டால் நீங்க தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் சொல்ற 2 தான். என்ன 2? மறதியாக விட்டது, இன்னொன்னு தூங்கி விட்டது. இந்த 2க்குத்தான் நீங்க ஞாபகம் வரும்போது தொழலாமே தவிர வேணும்னே விட்டா தொழுலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்ப அந்த சட்டத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லா செய்யக்கூடாது. அதனால நம்ம சொல்றோம், நீங்க தூங்கிட்டீங்களா தொழுகாம கலா செய்யலாம். அது மாதிரி நீங்க மறந்துட்டீங்களா ஞாபகம் வரும்போது தொழுது கொள்ளுங்கள், கலா செய்யலாம். இந்த 2க்குத்தான் கலா இருக்கு. வேணும்னு தொழாம இருந்துட்டு காலமுறை தொழாம இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யறேன்னு சொன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறையில இல்ல. இது வந்து தப்பு, நீ பெரிய பாவத்தை பண்ணிருக்க. தொழுகையை விடுறது என்பது குஃபுருக்கு அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு சொன்ன விஷயம். அதனால பெரிய பாவத்தை பண்ணி அல்லாஹ்ட்ட தௌபா பண்ணிக்கோ அப்படிதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர இதற்கு பரிகாரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு பரிகாரத்தை நாம் சொல்லாத விஷயத்துக்கு சொல்ல இயலாது. நம்ம இறந்தவங்களுக்கு குர்ஆன் ஓதுதல் அப்படிங்கிற ஒரு இது வந்து குர்ஆன் ஓதலாங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றதா, இக்ரவு யாசீன் அலா மௌதாக்கும், உங்களில் இறந்தவருக்கு நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் சரியா? ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஹதீஸை சொல்றீங்களப்பா, அது சரியா லைஃபான்னு பார்க்க வேண்டாமா? அந்த ஹதீஸ் பலகீனமான செய்தி. ஏன் பலகீனமான செய்தி? தாரகுத்னி இமாம் சொல்றாரு, ஹாதா ஹதீஸு லைஃபுல் இஸ்னாத், இந்த ஹதீஸ் பலகீனமான சனதை கொண்ட ஹதீஸ். மஜ்ஹூலுல் மத்தன், மத்தன் வந்து அறியப்படவில்லை. இன்னும் இதுல யார் வர்றா? பலகீனமான ஆட்கள், மஜ்ஹூலான ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அது யாரு? அபு உஸ்மான் அவருடைய தந்தை. இந்த 2 பேருடைய யாரும் தெரியல, நல்லவரா கெட்டவரான்னு தெரியல. இவங்க சொல்லக்கூடிய செய்தியை கூட்டி வந்து பாருங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அவங்க நல்லவங்களா சொன்னவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புக்குன்னு ஒரு ஹதீஸ்க்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல, ஹதீஸ்க்கு தரம் பார்க்கிறது, அது ஏன் இல்ல, அதையும் பேட மாட்டேங்கிற, யாருன்னு தெரியாத ஆள் சொன்னா அதை ஹதீஸ் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்ற நீ, இது பலகீனமான செய்தி. ஆனாலும் இறந்ததுக்கு பின்னாடி ஓதணும் வருமா? நன்மையை கொண்டு அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறன்னு அர்த்தம் வருமா? அப்படி வராது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ், உங்களுக்கு இறந்தவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா என்ன? இறந்ததுக்கு பின்னாடி சொல்லி கொடுக்கணும் அர்த்தம். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்போது, மரண வேலையில் இருக்கும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கன்னு அர்த்தம். அப்ப இதனுடைய பொருள் எப்படி வரும்? மரண வேலையில் இருக்கும்போது யாசின் சூராவை சொல்லி அதில் உள்ள கருத்துக்களை, ஏன்னா அதுல சொர்க்கத்தை பத்தி வருது, நரகத்தை பத்தி வருது, அந்த நேரத்தில் அவங்க படிச்சா அவங்க நேர்வழி பெறுவாங்க அப்படின்னு வருது. அல்லாஹ் அந்த யாசின் சூராவை பத்தி சொல்லும் போது கூட லி யுந்திர மன்கான ஹையன், யார் உயிருடன் இருக்கிறாரோ அவர்களை எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான். அப்ப இறந்தவங்களுக்கு இதை ஓதி பாசல் செய்யறதுக்காக வேண்டிய இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த அர்த்தம் கிடையாது. பலகீனமான செய்தி. இதை சரின்னு வச்சுக்கிட்டா கூட இறந்ததுக்கு பின்னாடி இதை ஓதி நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இருந்து எடுக்க முடியாது. உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்காண்டி குர்ஆனுடைய சூறாக்களை ஓதி அவங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கணும். இதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இன்னும் சொல்லுவாங்க இப்னு தைமியாவுடைய பல கொள்கைகளை தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு கொள்கை என்ன, முத்தலாக் கொள்கை. 3 தலாக்கு சொன்னா 1 தலாக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற கொள்கையை விமர்சனம் செய்யறாங்க. இது இப்னு தைமியா சொன்னாரா? ஆமா சொன்னாரு. இப்ப என்ன அதுக்கு? நாங்களும் இதுதான் சொல்லுவோம். ஏன் ஹதீஸ் அப்படித்தான் இருக்கு. முஸ்லிம்ல உள்ள 2589 ஹதீஸ்ல இருக்கு, கானத்தலாக் வலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ரின் வ சனதைனி மின் கிலாஃபத்தி உமர. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அபூபக்கருடைய காலத்திலும் உமருடைய ஆட்சியில் முதல் 2 வருட காலத்திலும் தலாக்கு ஸலாசி வாஹிதத்தன், 3 தலாக்கு சொன்னா ஒரு முறை என்று தான் எடுத்துக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி இருந்துச்சு? ஒரு ஆள் முத்தலாக்குன்னு சொல்றாரு, 1 தலாக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படும். அபூபக்கருடைய காலத்துல முத்தலாக்குன்னு சொல்றாரு, 1 தலாக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா உமருடைய காலத்துல என்ன செய்யப்படுது? மக்கள் இதுல அவசரப்படுறாங்கன்னு சொல்லிட்டு உமர் அவங்க முத்தலாக்குன்னு சொன்னா 3 தலாக்கு நம்ம எடுத்துக்கிறோம் சொல்லி சட்டத்தை மாத்துறாரு. நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்ன காலத்துல இருந்துச்சு முத்தலாக்கு சொன்னா ஒரு தலாக்கு தான், அதை எடுக்கிறதா? அல்லது உமர் மாத்திக்கிட்டாரே அந்த சட்டத்தை, அதை எடுக்கிறதா? ரசூலுல்லாஹ்வா உமரா என்று வரும்போது ரசூலுல்லாஹ் தான் உயர்ந்தவங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன எடுக்கிறோம். இப்னு தைமியா சொன்ன சரிதான், நீங்க சொல்றது தப்பு தான். அடுத்து ஜியாரத் செய்யக்கூடாது, பிரயாணம் செய்து கொண்டு ஜியாரத் செய்யக்கூடாது என்று இப்னு தைமியா சொல்றாராம். பிரயாணம் செய்து கொண்டு ஜியாரத் செய்யணும் சொன்னா 3 இடங்களுக்கு போலாம். ஒன்னு காபா, ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமிக்க மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3 இடங்களுக்கு போகலாமே தவிர மற்ற இடங்களுக்கு போக கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு. லாத்து ஷத்துர் ஹால் இல்லா இலா சலாசத்தி மசாஜித, 3 பள்ளிகளுக்கு தவிர மற்ற இடங்களுக்கு போக கூடாது, மற்ற இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடாது என்ற அஹமதுல ஒரு ஹதீஸ் இருக்கு. 3 பள்ளி என்ன? மஸ்ஜிதுல் ஹராம் காபா, வ மஸ்ஜிதி ஹாதா மஸ்ஜிது நபவி, ஒல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த 3 பள்ளியைத்தான் நீங்க பயணம் செஞ்சு போகணுமே தவிர மற்ற பள்ளியில போக கூடாதுன்னு இருக்கு. இந்த ஹதீஸை எப்ப சொல்றாரு? அபூ ஹுரைரா தூருங்கிற ஒரு புனிதமிக்க இடத்துக்கு போயிட்டு வர்றாரு, பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்க பத்தி அல்லாஹ்வே சொல்கிறான் குர்ஆனில், இன்னி அன ரப்புக ஃபஹ்லக் நாளைக்க இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. மூசாவே உன் செருப்பை கழட்டியே, நீ பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு, துவா என்ற பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு அபூ ஹுரைரா போயிட்டு வராரு. இப்னு உமர் என்ன செய்றாங்க? தடுக்கிறாங்க. என்ன தடுக்கிறாங்க? நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த செய்தி எனக்கு கிடைச்சிருந்தா உங்களை போக விட்டுருக்க மாட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹ் இந்த 3 இடங்கள் தான் போக சொன்னாங்க. அதனால துவாங்கிற பள்ளத்தாக்கு தூய்மையான பரிசுத்தமான பள்ளத்தாக்கா இருந்தாலும் அங்க போக கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸை தான் மேற்கோள் காட்டுறாங்க. ஆமா சரிதான், பிரயாணம் நன்மை கருதி சிறப்பு கருதி போறதா இருந்தா இந்த 3 இடங்கள் தான் போகணும், மற்ற இடங்கள் போக கூடாது. இது ஒரு விஷயமா. அடுத்து நெஞ்சில் கட்டுறது விமர்சனம் செய்வாங்க. நெஞ்சில கை கட்டுற ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ். அதெல்லாம் ஒரு பலகீனமும் கிடையாது. ஏன் பலகீனம் சொல்றீங்க? அதுல ஒரு பலகீனமும் கிடையாது. சிமாக்குங்கிறவர் வர்றாரா, ஒரு பலகீனமான ஆளா? பலகீனம் சொன்னா எப்படி பலகீனம் பார்க்க வேண்டாமா? சொல்லியிருக்காங்களா இல்லையா? பாருங்க, ரிவாயத்துவா இக்ரிமத ஹாசத்தன் முன்தரிபத்துன். சிமாக் இக்ரிமா வழியா அறிவித்தால் மட்டும் அவருடைய செய்தி குளறுபடியானது. இக்ரிமா வழியா அறிவிச்சா மட்டும்.
இப்ப நம்ம நெஞ்சில கட்டணும்னு ஹதீஸ காட்டுறோம்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சதா? அந்த ஹதீஸ்ல சிமாக் இக்ரிமா வழியாவா அறிவிக்கிறாரு, கபீசா வழியா அறிவிக்கிறாரு. அப்ப சொல்லப்பட்ட குறை எப்படி? பத்தாம் பொதுவாவா இக்ரிமா வழியா அறிவிச்சா மட்டுமா? இக்ரிமா வழியா அறிவிச்சா மட்டும்தான் பலகீனம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கபீசா வழியா தான் நெஞ்சில கை கட்டக்கூடிய ஹதீஸ் வருகிறதே தவிர இக்ரிமா வழியா வரல. அப்ப அந்த ஹதீஸ் சரிதானே? இது தெரியாம ஒழுங்கா சும்மா லைஃப் விட்டடிக்கிறது. ஏன்னா அவங்க கொள்கைக்கு ஒத்து வரலங்கிறதுக்காக வேண்டி நியாயமாலாம் பாக்குறது கிடையாது. நியாயமா அநியாயமா இதெல்லாம் பார்க்காம சும்மா லைஃப்னு சொல்லுவாங்க. இன்னும் அடுத்து சொல்லுவாங்க, அலாங்கிறதுக்கு அடுத்தது உழப்பல். எப்படி? அலாங்கிறதுக்கு அருகில் என்ற அர்த்தமும் இருக்கிறது. அதனால நெஞ்சில மீது கட்டினாங்கன்னா நெஞ்சுக்கு அருகில கட்டினாங்கன்னு அர்த்தம். இவங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் வைக்கிறது. இப்படியா அர்த்தம் வைக்கிறது? கேட்டா பஜார்ல அந்த மாதிரி வந்திருக்கான், அலான்னு இந்தன் வந்திருக்கான், நெஞ்சுக்கு அருகில் அப்படின்னு வைக்கிறாங்க. யாரு சொல்ற? இந்த யார் நெஞ்சுக்கு அருகில் அர்த்தம்? இந்தனா நெஞ்சின் இடத்தில் அர்த்தம். இந்தனா என்ன அர்த்தம்? நெஞ்சின் இடத்தில் அர்த்தம். இந்தன் வச்சாலும் நெஞ்சில் வைத்தார்கள் என்றுதான் அர்த்தம். நீங்க எல்லாம் ஒரு அர்த்தத்தை வைப்பீங்க நெஞ்சுக்கு அருகில் சொல்லி, நாங்க அதை கேட்டுட்டு போகணும். இந்த நாள் என்ன அர்த்தம்? நெஞ்சின் இடத்தில், நெஞ்சுடைய அந்த பகுதியில கைய வச்சாங்கன்னு அர்த்தம். இந்த வச்சாலும், அப்ப இந்த வச்சாலும் தொப்புள்ள கட்டுற அர்த்தம் வருமா? நெஞ்சில கை கட்ட கூடாதுன்னு அர்த்தம் வருமா? அப்படி வராது. இந்த வந்தாலும் நெஞ்சில கை கட்டுறது அர்த்தம். இன்னும் இந்த பஸாருடைய அறிவிப்பு இருக்க பாத்தீங்களா, அதை விட வலிமையான அறிவிப்பு என்னன்னு சொன்னா, இந்த வாயில் இப்னு ஹுஜர் வரக்கூடிய இந்த அறிவிப்பு தாவூஸ் முர்சலா அறிவிக்கிறாரு. இன்னும் எந்த அறிவு எப்படி அதிகமா வருது அறிவிப்புகள்? அலா மீது என்ற கருத்தில் அதிக அறிவிப்புகள் வருகிறதா, அல்லது இந்த இவங்க சொல்ற மாதிரி அருகில் வச்சுக்கிடுவோம் அப்படி வச்சுக்கிட்டா இந்தங்கிற மாதிரி அதிக அறிவிப்புகள் வருகிறதா, அல்லது மீது என்ற கருத்தில் வருகிறதா? மீதில் என்ற கருத்தில் அதிகமான அறிவிப்புகள் வருகிறதா, அல்லது அருகில் என்ற கருத்தில் அதிகமான அறிவிப்புகள் வருகிறதா? பஸார்ல மட்டும் இவங்க சொல்ற மாதிரி அருகில் வருது. அருகில் அர்த்தம் வச்சுக்கிட்டா. ஆனா 3 அறிவிப்புகள் எப்படி வருது? அலா மீது மீதுன்னு தான் வருது. அப்ப இந்த அடிப்படையில நம்ம 3 அறிவிப்புகள் வர்றதுனால அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நெஞ்சின் மீது தான் அர்த்தம். கூட்டுதுவா ஓதலாமா அப்படின்னு கேள்வி வருது. கூட்டுதுவா ஓதக்கூடாது. ஏன் ஓதக்கூடாது? ரசூலுல்லாஹ் அவங்க தொழுதாங்க, பல தொழுகை தொழுதாங்களா இல்லையா? மக்கா மதீனால தொழுதாங்க. அந்த தொழுகையில ஏதாவது ஒரு தொழுகை தொழுதுக்கு பின்னாடி இவங்க செய்யற மாதிரி கூட்டுதுவா ஓதுனாங்களா? கூட்டுதுவா ஓதல. அதனால ஓதக்கூடாது நம்ம சொல்றோம். ஆனா அவங்க ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? இப்னு லையாவுடைய ஹதீஸ். அதுல வரும், லா இஜ்தமியு மலஉன் ஃபயதுஉ பாலுஹும் வயுஅம்மிருல் பாது இல்லா அஜாபஹுமுல்லாஹு. ஒரு கூட்டம் கூடி அதில் ஒருவர் துஆ பண்ண இன்னொருவர் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்படி இன்னும் ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வச்சுட்டு பாத்தீங்களா, ஒருவர் துஆ செய்ய இன்னொருவர் ஆமீன் சொல்லணும் இருக்குல்ல, அதனால கூட்டுதுவா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது பலகீனமான செய்தி. நம்ம வேணுக்கிட்ட மறுக்க இல்லை. எல்லா மக்கள்லாம் செய்யறாங்க. ஒரு சரியான ஐஸ் இருந்துட்டா நமக்கு சண்டை பிடிக்கணும் என்ன வெறுப்பா? மக்களோட பயக்கணுங்கிற நமக்கு என்ன வெறுப்பா? வெறுப்பு கிடையாது. ஆனா அது சரியில்லையில, சரியில்லாத ஐஸ் நம்ம பின்பற்ற போனோம்னா எப்படி வரும்? நதுரு இலல் மரத்தில் அசனா எசீது பில் பசரி. அழகான பொம்பளைய பாக்குறது கண்ணுக்கு ஒளிமையை கொடுக்கும். அப்படிலாம் ஹதீஸ் இருக்கு. அப்ப பொம்பளை எல்லாம் சைட் அடிக்கலான்னு பத்தவங்க கொடுக்க முடியுமா? இப்படி அல்லாஹ்வுக்கு கண்ணு வலி வந்துச்சு அப்படின்னு இருக்கு. அல்லாஹ் உடம்புல இருந்து வேர்வை அழுக்கு வந்துச்சு அப்படிலாம் இருக்கு. இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பலகீனமான செய்திகள். அப்ப அதெல்லாம் எடுக்கக்கூடிய நிலை வரும். இஸ்லாத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய நிலைமை வரும். அதனால பலகீனமான செய்தி வச்சு சட்டம் சொல்லாதீங்க. சரியான விஷயம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. அல்லாஹ் உங்களை என்ன செய்ய போறான்? அப்ப இந்த கூட்டுதுவா வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி. அதை நாம் ஏற்று செயல்படுத்த முடியாது. கடைசியாக அவுலியாக்கள் என்று ஒரு தனி பிரிவு உள்ளதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு பிரிவு கிடையாது. மொத்த பிரிவு என்ன? ஹிஸ்புல்லா, ஹிஸ்பு ஷைத்தான். அல்லாஹ்வுடைய படை, ஷைத்தானுடைய படை. ஒரு முஸ்லீம் ஒண்ணு ஷைத்தானுடைய படையில இருப்பான், அல்லது அவன் ஒரு மனுஷன் ஷைத்தானுடைய படையில இருப்பான், அல்ல அல்லாஹ்வுடைய படையில இருப்பான். இந்த ரெண்டுக்கும் மத்தியில இருக்க இயலாது. இப்படித்தான் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஆனா இவங்களை பாக்குறோம், அவுலியாக்குறது என்னமோ அமைச்சர்கள் மாதிரி, என்னமோ அவங்க மந்திரிகள் மாதிரி, அவங்க ஒரு தனி அந்தஸ்து அப்படிங்கிறது சில ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன வசனங்கள் சொல்லுவாங்க? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் பாருங்கள், அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவுலியாக்கள் ஒரு கூட்டம் இருக்க போய் தானே அல்லாஹ் சொல்றான். ஆமா, அவுலியாக்கள் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் யாரு? முஸ்லிம்களே ஒரு தனி கூட்டமா? அது கிடையாது. அல்லாஹ் அதை யாரும் சொல்றான்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன்.
ஈமான் கொண்டு அல்லாஹ் பயந்தவங்கள அவுலியா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஈமானுக்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க அவுலியா. நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், நான் ஈமான் இருக்கேன், அப்ப நானும் அவுலியா. முஸ்லிம்கள் எல்லா பேரும் அவுலியா. எவன்கிட்ட ஈமான் இல்லையா அவன் அவுலியா கிடையாது. அப்படி சொல்லு. ஈமான் இல்லாத அவுலியா. நீ என்ன செய்யற? ஈமான் உள்ளவனே அவுலியா அவுலியா இல்லன்னு பிரிக்கிற. அல்ல அப்படியா பிரிச்சான்? ஈமான் உள்ளவன் அவுலியா நல்லா பிரிச்சான், ஈமான் இல்லாதவன் அவுலியா இல்லன்னு நல்லா பிரிச்சான். அப்படி பிரி நீ. அல்ல அப்படி இல்ல பிரிச்சான். நீ எப்படி பிரிக்கிற? ஈமான் உள்ளவன்ட்டே இந்த மாதிரி இருந்தா அவன் அவுலியா, ஈமான் இருந்தாலும் இவன் அவுலியா கிடையாது. அப்படில நீ பிரிக்கிற. நீ அப்படி பிரிக்க என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனா நல்லது பண்ணா அல்லாஹ்விட்ட நெருங்க முடியும், அவ்வளவுதான். நல்லது செஞ்சவங்கள அவுலியா, நல்ல காரியங்களை செய்யறவங்கள அவுலியா, நான் நஃபிலான வணக்கங்களை செஞ்சு அல்லாஹ்விட்ட நெருங்குறவங்கள அவுலியா. அதனால தனி என்ன ஜாதியா? அது ஜாதிலாம் கிடையாது. அது மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்லுவாங்க. பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்லுவாங்க. இது நம்ம பிதாத்துன்னு சொல்றோம். அவங்க வைக்கிறாங்க. வணக்கங்கள்ல 2 வகையான வணக்கங்கள் இருக்கிறது. எப்படி? ஒரு வணக்கம் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணம் தொழுகை, அதுக்கு 5 நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு, 5 நேரம் தான் செய்யணும். இன்னொரு வணக்கம் நேரம் குறிப்பிடப்படவில்லை, அப்போ அதை எப்பயும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது ஸலவாத் சொல்ல சொன்னாங்கல்ல, ஸலவாத் சொல்ல சொன்னாங்க. அதுக்கு நேரம் குறிப்பிட்டாங்களா? நேரம் குறிப்பிடவில்லை. எப்பவும் செய்யலாம், அப்படிதானே? எப்ப வேண்டாம் செய்யலாம். அப்படி இருக்கும்போது தொழுகைக்கு பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் செய்யக்கூடாது என்று சொல்ல இவங்களுக்கு வஹாபிகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாங்க. நேரம் தான் குறிப்பிடப்படல. நேரம் குறிப்பிடப்படாத ஒரு அமலை எப்ப வேண்டுமானும் செய்யலாம் தானே? அப்படி இருக்கும்போது பாங்குக்கு முன்னாடி சொல்ற என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. தப்பு. எப்படி? நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமலை நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் செய்யணுமோ, அதுபோல நேரம் குறிக்கப்படாத அமலை நேரம் குறிக்கப்படாமல் தான் செய்ய வேண்டும். நீ என்ன செய்யக்கூடாது? அதுக்குன்னு ஒரு வக்தை நிர்ணயிக்க கூடாது. எப்படி? பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்தை ஏற்படுத்துறாங்கல்ல, ஸலவாத் சொல்லிட்டு தான் பாங்கு சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? ஸலவாத்து சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம் என்று இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க எப்படி வர்றாங்க? சொல்லுவது முக்கியம், அது சொல்லணும். எப்பயும் செய்யலாம், செய்யாமலா இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை பாங்குக்கு முன்னாடி கண்டிப்பா சொல்லணும் என்ற அளவுல ஆக்குறீங்களே, அப்ப இது மட்டும் மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா? எப்படி நேரம் குறிக்கப்பட்ட இதை மாறி செய்யக்கூடாதோ அது மாதிரி நேரம் குறிக்கப்படாமல் சொன்ன விஷயத்துக்கு நேரம் நீங்களாக குறிக்க கூடாது. ஆனா நேரம் நீங்க குறிக்கிறீங்க, பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்துன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி எங்க ஆதாரம் இருக்கு? 10ஆம் சொல்லிட்டு போங்க. பாங்குக்கு முன்னாடின்னு ஒரு நிபந்தனை ஏன் சேர்க்கிறீங்க? எப்ப அவங்க ஸலவாத் சொல்லிட்டு போங்க, அப்படி சொல்லிட்டு போங்க. பாங்குக்கு முன்னாடி அப்படியே பாங்குக்கு முன்னாடின்னு ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்க நேரம் குறிக்கிறீங்களா இல்லையா? அப்ப வகுக்கிறீங்களா இல்லையா? இது கூடாது என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொல்லி கொடுத்தாங்க? பாங்குக்கு பின்னாடி செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப பாங்குக்கு பின்னாடி ஸலவாத் செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸலவாத் சொல்லும்படி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கும் போது ஸலவாத் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. தொழுகையில அத்தஹியாத்துல ஸலவாத் சொல்லிபடி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தொழுகையும் ஸலவாத் செய்றோம். அப்ப ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னார்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்ல, அதை நாம் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, எனவே ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சலாம் சொல்லுங்கள், ஸலவாத் சொல்லுங்கள்ங்கறான். ஆமா, அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் செய்ய சொன்னானோ, ரசூல் எங்கெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யுங்க. நீங்களாக அமல் நேரம் குறிக்கப்படாத ஒரு அமலுக்கு எப்படி நேரம் குறிப்பிடுவீர்கள்? பொதுவா இந்த நேரத்தில் சலாம் சொன்னா சொல்லிட்டு போகலாம். ஆனா தொழுகைக்கு பின்னாடி செய்யணும் அப்படின்னு சொல்றது, ஒழு செய்யறதுக்கு முன்னாடி ஸலவாத் செய்யணும், இப்படி நிபந்தனைகளோட நீங்க போடுறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் 10ஆம் சொல்லியிருக்கும் போது நீங்களும் 10ஆம் தான் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு வணக்கத்தோடு சேர்த்து இங்க செய்யணும் அங்க செய்யணும் என்று நீங்கள் நிபந்தனைகளை போடக்கூடாது என்று சொல்கின்றோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இவர்கள் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் தப்பு என்பது உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் வழியில் போதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இவர்களுடைய அந்த மாய வலையில் அறியாத மக்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்பாவி மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் நியாயமாக பார்த்தாலே உங்களுக்கு சத்தியம் புரிந்துவிடும். ஆதாரத்தை பார்த்தாலே உங்களுக்கு உண்மை விளங்கிவிடும். அதனால் இந்த சத்தியத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து உங்களுடைய ஊரில் உள்ள அந்த மக்கள் பிறர் இது அறியாமல் தப்பான கொள்கைகளை கொண்டிருந்தால் அவர்களுக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் கொண்டு செல்லும் பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், கீழ்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah